ஒரு கேமருக்கு நீதியா இருக்குமா? சென்சர்ஷிப் ஒன்னு கேட்டாலே ஒரு வெறும் சட்ட வார்த்தையா தோணலாம். ஆனா அது உண்மையில ஒரு நுண்ணாயுதம். மெரியம் வெப்ஸ்டர் சொல்றது போல அப்ஜெக்ஷனபிள்னு யாராவது சொன்னா அதை அழிக்க வேண்டியதுதான் சென்சர்ஷிப்னு அர்த்தம். ஆனா அந்த அப்ஜெக்ஷனபிள்னா என்ன? அதை யார் தீர்மானிக்கிறாங்க? ஒரு கலைய, ஒரு குரல, ஒரு கற்பனை புணர்வ யார அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிற அந்த நீதிபதிகள் யார்? இதை சோறு போல தொலைக்காதீங்க. இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் குழு கலெக்டிவ் ஷவுட் சொல்றாங்க, இந்த கேம்ஸ் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுது, இவங்க கலாச்சாரத்துக்கு ஆபாயம். அது ஒரே வார்த்தையில சொன்னதும் ஸ்டீம், itch.io, பேபால் எல்லாம் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி. ஒரே கிளிக்ல இண்டி டெவ்களோட வாழ்க்கையே லாக் பண்ணப்படுது. இதெல்லாம் யாருக்காக? அந்த குழுவை முன்னணியில நடத்துறவர் மெலிண்டா டாங்கர்ட்ரிஸ்ட். பத்திரிகையாளராக துவங்கி விமென்ஸ் ஃபோரம் ஆஸ்திரேலியாலேருந்து வர்ற இவரோட ஆக்டிவிசம் ட்ராக் ரெக்கார்டையே சென்சர்ஷிப்புக்கு தான் அடித்தளமா இருக்கு. பான், மியூசிக், ஃபேஷன், கேம்ஸ் ஏதுல செக்ஷுவலைசேஷன் இருக்குன்னா அதை டெலீட் பண்ணதான் முயற்சி. டைலர் த கிரியேட்டர், எமினம், ஸ்னூப் டாக் இவர்களோட வீசாக்கும் எதிர்ப்பு. லிங்கரி ஃபுட்பால் லீக் கூட ஆஸ்திரேலியால ஒளிபரப்பாக கூடாதுன்னு வலியுறுத்துறாங்க. இது எல்லாம் உண்மையில பெண்களை பாதுகாக்கிறதா இல்ல ஒரே ஒரு தரப்போட மரபுக்கேற்ப கலைய மோல்ட் பண்றதா? கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 5 டார்கெட் கேமார்ட்ல இருந்து திரும்ப அழுத்திச்சிட்டு. டிட்ராய்ட் பிகம் ஹியூமன் அது வயலன்ஸ கமர்ஷியல் பண்ணுதுன்னு கலாய்ப்பு. இப்போ itch.ioல ஒரு டெவ் ஒரு அடல்ட் ஃபிக்ஷன் கேம் போட்டார். எக்ஸ்பிளிசிட் பான் இல்ல, ஒரு லோன்லினஸ், ட்ராமா, டிசையரை கேமிங் மூலமா சொல்ற முயற்சி. ஆனா கலெக்டிவ் ஷவுட் அதுக்கு எரோட்டிட்டான்னு மூடி கட்டி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கம்ப்ளைண்ட். ஸ்டீம் அதை புல் பண்ணுது, பேபால் டிரான்சாக்ஷன் பிளாக் பண்ணுது. இந்த மாதிரி டாமினோ எஃபெக்ட் சென்சர்ஷிப்ல ஆர்டிஸ்ட்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ். உங்க கலை எங்க நெறிமுறைக்கு உட்பட்டாதான் வாழும். நாம கேட்ட கேள்வி, இது ஒரு லாக்கு அடிப்படையா இருக்கு இல்ல லாவே இல்லாம ஒரு தனிக்குழு ஒரு நல்லது கெட்டது மானிட கோட்பாட்டின் பெயர்ல கேட் கீப்பர்ஸ பயமுறுத்துறாங்க? இதுதான் சென்சர்ஷிப் வித்அவுட் லா, சென்சர்ஷிப் வித்அவுட் டிபேட். இது ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனை ஸ்டெல்தா கடித்து கிழிக்கிடுது. இந்த கேமிங் சென்சர்ஷிப்புக்கு யுஎஸ்ஏல ஒரு லைன் டிராயிங் இருந்தது, பிரவுன் வி EMA. யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் சொன்னது, வீடியோ கேம்ஸ் ப்ரொடெக்டட் ஸ்பீச், ஜஸ்ட் லைக் ஃபிலிம்ஸ், ஜஸ்ட் லைக் புக்ஸ். அதுதான் அந்த மீடியம்க்கு டிக்னிட்டி கொடுத்த ரூலிங். ஆனா ஆஸ்திரேலியால இதுக்கு ஒரு கடைசி லைன் இல்ல. உள்ளூர் வேல்யூஸ்னு சொல்லிக்கிட்டு இண்டிவிஜுவல் ரைட்ஸை ஓவர் ரைட் பண்ணும் அட்டெம்ப்ட், அதுதான் இப்ப பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிறது. இல்லாத இடத்துலவே சென்சர்ஷிப் செயல்படுறது. ஒரு இண்டி டெவலப்பர் லைட்டா வெளியே வந்த கிரியேட்டிவ் விஷன், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரி டெல்லிங், பர்சனல் ட்ராமாகளோட ஒரு கேம் எழுதுறான். அது செக்ஷுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆனா அது பான் இல்ல, அது ஒரு இன்டர்னல் யூனிவர்ஸ். ஆனா அந்த ஸ்டோரி வெளிக்கே வர முன்னாடி கலெக்டிவ் ஷவுட்டோட ஒரு போஸ்ட் அதை முடிக்குது. ஸ்டோர் ஃப்ரண்ட்ல கேட் க்ளோஸ், ரெவென்யூ ஃப்ரீஸ். அந்த டெவலப்பரோட குரல் அது எத்தனை பேரோட உணர்வுக்கு ஈடு வைக்கும் பொட்டென்ஷியல் இருந்தாலும் மௌனமா மறைக்கப்படுது. இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் சென்சர்ஷிப் ஃபார்ம். நாட் வித் லாஸ் பட் வித் இன்ஃப்ளூயன்ஸ், நாட் வித் ரூல்ஸ் பட் வித் ஃபியர். இதெல்லாம் ஒரு கால் ஆஃப் டியூட்டி வர்சஸ் பேட்டில் ஃபீல்ட் நச்ச டிபேட் இல்ல. இது ஒரு பெரும் படகு போர். ஆர்டிஸ்ட்ஸ் வர்சஸ் ஆக்டிவிஸ்ட்ஸ், இண்டி வர்சஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சர் வர்சஸ் கண்ட்ரோல். இப்போ கேள்வி உங்களுக்கே, நீங்கள் உண்மைய பேசுறீங்களா இல்லையெனில் ஒரு அழகான பொய்யின் பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? சில நேரம் நீங்க பேசலைனா நாம யாரும் பேச முடியாத நிலை வந்துரும். இது அவர்களோட கேம் இல்லாத நேரம் வரலாம். அது உங்கள் கேம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சிந்தியுங்கள், பேசுங்கள், எதிர்க்குங்கள். பிகாஸ் சைலன்ஸ் இஸ் நெவர் நியூட்ரல்.